ஹலோ ஆல், இந்த vlog ரைட்டர்ஸ் கஃபேல எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எப்படி இருந்துச்சு, டேஸ்ட், ஆம்பியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். மெனு கார்ட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே புரியல. வழக்கம் போல் எல்லா கஃபேலையும் இருக்க அதே ப்ராப்ளம். பட் ஏதோ அப்படி இப்படின்ட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் இடம் சின்னது. நாங்கள் போன பிரான்ச் கோபாலபுரமில் இருக்க ரைட்டர்ஸ் கஃபே. அங்கே ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் பார்த்திங்கன்னா புக்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க, அந்த இடம் இருந்துச்சு. இன்னொரு ஹாஃப் டைனிங். என்ட்ரன்ஸ்லேயே பேஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. பேஸ்ட்ரீஸ் நம்ம அங்கே போய் அதை பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மெனு கார்டில் பேஸ்ட்ரீஸ் ஆப்ஷன் இல்லை. அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ், இதெல்லாம் சும்மா டெக்கார்க்காக வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட் அங்கே இருக்கிற புக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. பட் ரேட் வெளியே விற்கிறத விட டபுள் ட்ரிபிள் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரஷ்ஷே நம்ம டிமார்ட்லேயே அது 50 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்காங்க, அங்கே போனால் 250 rupees. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் நிறைய புக்ஸ் இருந்துச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி இருந்துச்சு. நான் சும்மா அங்கே ரீட் பண்ணுறதுக்காகன்னு நினச்சேன். அப்புறமா தான் இவர் சொன்னார் அந்த புக்ஸ் எல்லாமே சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் போய் ப்ரைஸ்லாம் செக் பண்ணியிருந்தேன். நிறைய வெரைட்டி புக்ஸ் இருக்குது. அண்ட் த பேஸ்ட்ரீஸ், இட் வாஸ் வெரி குட். பேஸ்ட்ரீஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பர் அப்படைசிங்காக இருந்துச்சு. ரேட்டுமே ரீசனபிள் தான், எல்லா கஃபேஸும் இருக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100, 120 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்கவே சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு. நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்த கேப்பில் சும்மா சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஓவர் டு த ஃபுட். நாங்கள் பிங்க் சாஸ் ஸ்பெகட்டி பாஸ்தா அண்ட் பீட்ஸா. இது பீட்ஸான்னு நான் சொல்லுவேன், அதை நீங்கள் நம்பணும். அப்படி தான் நாங்களும் நம்பணும். இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு இந்த பீட்ஸா. ஸ்பெகட்டி பாஸ்தா வாஸ் குட். அதுலேயும் பிளெயின் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா, பிங்க் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் பிளெயின் ஒயிட் சாஸ் பாஸ்தா, இப்படி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் கஸ்டமைசேஷன். டெசர்ட்க்கு நாங்கள் டெசர்ட் எதுவும் போகலை. மேங்கோ ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீட்ஸாவோட க்ரஸ்ட் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, ஒரு அப்பளத்து மேலே டாப்பிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸ்பெகட்டி பாஸ்தாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்பைஸியாகவும் இல்லை. நாங்கள் அதில் ஆரிகானோ அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கிறிஸ்பி ஜூஸி ஃப்ரைட் சிக்கன், இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ரைட்டர்ஸ் கஃபேயில். இது ஒர்த்துன்னு சொல்லலாம். 350 rupeesக்கு 4 giant pieces வந்துச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா இருந்துச்சு, ஷேக் நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பி சிக்கன் நல்லா இருந்துச்சு. பட் பீட்ஸா மட்டும் ரொம்ப வர்ஸ்ட்டு. அது ஒரு பீட்ஸானே நான் சொல்ல முடியாது, அது ஒரு அப்பளத்து மேலே வச்ச டாப்பிங்னு சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிங்க்குமே ப்ரைஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி ஆவரேஜ் தான்.